ஆண்டும் ஏப்ரல் 24ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு முதல் தேசிய உள்ளாட்சி அமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஏனென்றால் 1993ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் 24ஆம் தேதி தான் அந்த தொடர்பான சட்டம் அமலுக்கு வந்தது. இந்த இந்த சட்டம் மாநில பட்டியல், அதாவது ஸ்டேட் லிஸ்ட் என்பார்கள், அதன் கீழ் வருகின்றது. ஒவ்வொரு மாநிலமும் அந்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்த தாங்கள் திருத்தங்கள் மேற்கொண்டார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அந்த சட்டம் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது. சில மாநிலங்களே அது 50%ஆக ஆக்கப்பட்டது. சில மாநிலங்கள் குறிப்பிட்ட அளவு கல்வி பயின்றிருந்தால்தான் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் போட்டியிட போடும் அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்தாங்க. இன்னும் சில பேர் 2 குழந்தைகளுக்கு மேல் வைத்திருந்தால் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் போட்டியிட முடியாது அப்படின்னு வரையறுத்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, காந்தியடிகள் சொல்வார், இந்தியா கிராமங்களில் வாழறதுன்னு. ஒவ்வொரு கிராமமும் நல்லா வாழ்ந்தால், ஒவ்வொரு டவுனும் நல்லா வாழ்ந்தால், ஒவ்வொரு சிட்டியும் நல்லா வாழ்ந்தால் ஆஸ் அ ஹோல் கண்ட்ரி நல்லா ஆகிடும். இப்போ ஒரு பிரதமரால் ஒரு என்டையர் நாட்டையுமே இப்போ நூக் அண்ட் கார்னர் பார்க்க முடியாது. ஒரு முதல்வரால் நூக் அண்ட் கார்னர் ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்க்க முடியாது. ஒரு எம்பியால் ஒரு நூக் அண்ட் கார்னர் ஒவ்வொரு அவருடைய கான்ஸ்டிடுவன்சி பார்க்க முடியாது. ஒரு எம்எல்ஏவாலேயும் முடியாது, பார்க்கலாம். ஆனால் ஒரு கிராம அளவிலேயே அதற்கான ஒரு அமைப்பு இருந்தால், ஒரு பஞ்சாயத்து லெவல்லே இருந்ததுன்னா சிறப்பாக செயல்பட முடியும். ஒவ்வொரு வார்டு மெம்பரும் அவங்க கவர் பண்ணுற மாதிரி அப்படி தான் ஒவ்வொரு வார்டுமே பிரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மகத்தான ஒரு சட்டம். ஆஸ் அ ஹோல் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஒரு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்ட சட்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் போட்டி போடுறவங்கலாம் அவங்களுக்கு இந்த வார்டு மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஊதியம் கிடையாது. சிட்டிங்க்கு ஆனரேரியம் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா, இப்போ யார் உண்மையிலேயே இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் போட்டிடணுன்னா, என்னுடைய கிராமம், என்னுடைய டவுன், என்னுடைய சிட்டி முன்னேறதுக்கு நான் என்ன செய்யலாம், என்னால் என்ன செய்ய முடியும், வாட் யூ கேன் டூ டு த கண்ட்ரி அப்படின்னு சொன்ன மாதிரி என் பங்கை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்தாங்கன்னா இந்த சட்டம் அங்கே வெற்றி பெறும். அதை விட்டுவிட்டு நான் என்ன பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்தாங்கன்னா அந்த சட்டத்துடைய நோக்கம் அடிபட்டுரும். இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால், பெண்களுக்கு இதில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் சிறப்பாக பணியாற்ற பெண்கள் இருக்கிறாங்க, இன்னுமே பணியாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல எப்படின்னா, இப்போ ஒரு வார்டு, ஒரு பஞ்சாயத்தில் இருக்க ஒரு வார்டோ இல்லைனா ஒரு டவுன் பஞ்சாயத்தில் இருக்க ஒரு வார்டோ ஒரு பெண்ணுக்குன்னு அப்படின்னு அது ரிசர்வ் பண்ணப்பட்டால், அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கணவர்கள் அந்த பெண்ணை ஒரு ஜஸ்ட் ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக கையெழுத்து போடுற ஒரு இயந்திரமாக வச்சுக்கிட்டு இவங்க தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். அப்போது அந்த ரிசர்வேஷனுக்கான அடிப்படை நோக்கமே அங்கே இல்லாமல் போயிடுது. அதனால் இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்க, ஏன் அதை வரையறுத்தாங்க அப்படின்றத உணர்ந்து அதனுடைய ஒரு பொது நலத்தோடு இருக்கிறவங்க அந்த எலெக்ஷன்ஸில் போட்டிட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்து, ஒவ்வொரு வார்டு, ஒவ்வொரு சிட்டி, ஒவ்வொரு டவுன் இதெல்லாம் முன்னேற்றினாங்கன்னா நாடு முன்னேறிடும், மக்களும் முன்னேறுவர். அந்த சட்டத்துக்காக ஒரு அர்த்தம் இருக்கும்.